அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே தன்னுடைய கோலை கடல் மேல நீட்டிருப்பாரு. அப்போ பலத்த காற்றினால அந்த கடல் ரெண்டாக பிளந்து ஆண்டவர் அதை வற்றி போக பண்ணியிருப்பார். தம்முடைய பலத்தினால அந்த கொந்தளிக்கிற கடலை அமர பண்ணியிருக்கார். இன்றைக்கு உங்க முன்னாடி எந்த அந்த மாதிரி கடலை போல கொந்தளிக்கிற மனிதர்களா, யார் உங்களுக்கு முன்னாடி அந்த சூழ்நிலைகள் உங்கள் முன்னாடி கொந்தளிக்குதா, ஆர்ப்பரிக்குதா, உங்களை ரொம்ப மூர்க்கமா அட்டாக் பண்றாங்களா, இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் அதை வைத்து விடுங்கள். அலைகிற ரொம்ப அதிகமா அலைக்கழிக்கிற கடல் அலைகள் மேலேயே ஆண்டவர் நடந்து வந்தால் அந்த கடல் அலைகளை அமர பண்ணினார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் உங்களை அலைக்கழிக்க பண்ணுகிற அலைய பண்ணுகிற எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் அமர பண்ண போகிறார். நீங்க ஆண்டவருடைய பாதத்துல வச்சிருங்க. எல்லா பாரங்களையும் கஷ்டங்களையும் அவருடைய பாதத்துல வைத்திருங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் அவருடைய கண்ட்ரோல தான் வச்சிருக்காரு. இனி உங்களை திகிலடைய பண்ணின, பயமுறுத்தின, இந்த மாதிரி மூர்க்கமாய் நடந்து கொண்ட காரியங்கள், உங்க முன்னாடி கொந்தளிக்கிற காரியங்கள்லாம் இனி இருக்காது. அவை எல்லாவற்றையும் கர்த்தர் அமர்த்தி போடுவார். உங்களுக்கு இனி சமாதானமான வாழ்க்கையும் அமெரிக்கையான வாழ்க்கையும் கர்த்தர் தருவார்.